ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு கேலண்டரோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். கேலண்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நம்ம டேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சில பேசிக் ஸ்டெப்ஸை வச்சு பார்த்துருந்தோம். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலண்டர்லயே அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லீப் இயர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ், லீப் இயர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். எவ்வளவு மேக்ஸிமம் ஃபேக்ட்ஸ் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தென் லீப் இயரை பத்தினா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்துட்டு இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் லீப் இயர் அண்ட் நார்மல் இயர் அப்படின்னா என்னன்னு. நார்மல் இயர் அப்படிங்கறத நம்ம ஆர்டினரி இயர்னு சொல்லுவோம். சரியா? ஆர்டினரி இயர் லீப் இயர் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு இயரை நம்ம 4ஆல டிவைட் பண்ணோம். 4ஆல டிவைட் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த இயர் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் என்ன நமக்கு லீப் இயர்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த இயர் தான் லீப் இயர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2020 எடுத்துக்கிட்டோம்னா 2020 கம்ப்ளீட்டா 4ஆல டிவைட் ஆகும். ஸோ அது ஒரு லீப் இயர். அதே இது 2024 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே 4ஆல கம்ப்ளீட் டிவைட் ஆகும். சரியா? நீங்க வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா இந்த 2020 டிவைட் பண்ணணும் கூட இல்ல. லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் டிவைட் பண்ணி பாருங்க. 24 டிவைட் பண்ணுங்க, அது 4ஆல டிவைட் ஆகுதா, அதான் லீப் இயர். அதே 2080 இல்ல 2008ன்னு வச்சுக்கோங்க. 2008னா கடைசி 2 டிஜிட் என்ன? 08. அது 4ஆல டிவைட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் லீப் இயர்க்கான எக்ஸாம்பிள். இப்போ 2004 இருந்துச்சுன்னா 4ஆல டிவைட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடும். ஸோ இது ஒரு லீப் இயர். 1996 எடுத்துக்கோங்க. 1996 4ஆல டிவைட் பண்ணுங்க, இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். இதெல்லாம் லீப் இயர். ஸோ இங்க எழுதியிருக்கிறது எல்லாமே லீப் இயர்க்கு எக்ஸாம்பிள். இது எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். அந்த இயரை நம்ம அந்த இயரை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 4ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடும். ஸோ அதனால அது லீப் இயர். அதே ஆர்டினரி இயர்க்குன்னா எந்தெந்த இயர்லாம் ஆடு நம்பர் இயர்ஸ் எல்லாமே நமக்கு நார்மல் இயர் தான். ஓகேவா? 1991, 1993, 1995 இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஆட் நம்பர் இயர்ஸ். இந்த ஆட் நம்பர் இயர்ஸ் கண்டிப்பா நார்மல் இயரா தான் இருக்கும். அது போக எதெல்லாம் 4ஆல டிவைட் ஆகலையோ அதெல்லாம் தான் நமக்கு நார்மல் இயர்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடு நம்பர் இயர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னே போட்டுடலாம். இப்போ 1991 இருந்துச்சுன்னா இது நம்ம டிவைட் பண்ணணும்னு கூட சொல்ல வேண்டாம். ஓகேவா? டைரக்டா இது ஆர்டினரி இயர்னு சொல்லிடலாம். சப்போஸ் இப்போ 1994 இருக்கு. 1994 இருக்கு. இது 4ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர்ல. ஸோ இதை 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது ஆகாது. இது 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ இதை என்ன இயர்னு நம்ம சொல்லிக்கலாம்? இது ஒரு நார்மல் இயர் அப்படின்னு சொல்லி. புரிஞ்சா? ஓகே. ஸோ இதுதான் பேசிக். இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. எந்த டிஃப்ரெண்டா கேட்பாங்க. அது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ல எப்படி கொஸ்டின்ஸ் வருது. அதுலயும் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய ஃபேக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கிறேன் பாருங்க. நார்மல் இயருக்கு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா எல்லா ஆடு நம்பர் இயரையும் எடுத்துக்கலாம். 2021, 2023. ஓகே. அது போக 4ஆல டிவைட் ஆகாது ஈவன் நம்பர் இயர்ஸ் எடுத்துக்கலாம். 2022 டிவைட் ஆகாது. அப்புறம் 1994 டிவைட் ஆகாது. 1998 டிவைட் ஆகாது. 1998 டிவைட் ஆகாது. 1996 தான் டிவைட் ஆகும். அப்போ அதை லீப் இயர்ல எழுதிக்கலாம். தென் 1992 டிவைட் ஆகும். தென் 2004, 2020, 2024 இது எல்லாமே லீப் இயர்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இதை பத்தி பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான விஷயம். சரி, இதுக்கப்புறம் தான் முக்கியமானது. இந்த லீப் இயர்லயே இன்னொரு எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது வந்து இந்த செஞ்சுரி இயர் படிப்பாங்க. செஞ்சுரி இயர் படிக்கும் போதே ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அதை கொஞ்சம் கிளியரா எடுத்துக்கணும். செஞ்சுரி இயர் அப்படின்னாலே நீங்க வந்துட்டு 400ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுச்சா? செஞ்சுரி இயர்னாலே என்ன? 400ஆல டிவைட் பண்ணணும். செஞ்சுரினா என்ன? செஞ்சுரினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செஞ்சுரினா என்ன? செஞ்சுரி அப்படின்னா 100 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 100 அப்படின்னு அர்த்தம். இப்போ செஞ்சுரி லீப் இயர்னா மொத்தம் 100 இயர்ஸ்ல. ஓகேவா? 100 இயர்ஸ்ல நம்ம எப்போ நார்மலா லீப் இயர்னா 4 வருஷத்துக்கு ஒருக்கா படிப்போம். 4 வருஷத்துக்கு ஒருக்கா வரும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதே 100 வருஷத்துக்கு எத்தனை லீப் இயர் வருதுன்னு பாக்குறது தான் செஞ்சுரி லீப் இயர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ
செஞ்சுரி லீப் இயர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 400 டிவைட் ஆகும். அவ்வளவுதான். 400 டிவைட் ஆகல அப்படின்னா அது செஞ்சுரி இயர், நார்மல் செஞ்சுரி இயர். 400 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்னா அது வந்துட்டு செஞ்சுரி லீப் இயர். இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இதை வந்து லேட்டரா பார்க்கலாம். சரி, அந்த செஞ்சுரி இயர் வச்சு மத்தது லேட்டரா பார்க்கலாம். செஞ்சுரினாலே 100 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுல செஞ்சுரி இயரும் செஞ்சுரி லீப் இயரும் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இப்ப சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இயர் எடுத்துக்கலாம். 2200 இருக்கு. இத 400 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதான்னு பாருங்க. கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுமா? ஆகாது. சோ இந்த 2200 அப்படிங்கிறது இது ஒரு நார்மல் செஞ்சுரி இயர். ஓகேவா? 100னா 200, 500, 700, then 2200, 1100, 1100 இந்த மாதிரி இருக்கிறது 2 0 வச்சு முடிகிற எல்லாமே செஞ்சுரி இயர்ஸ் தான். அந்த செஞ்சுரி இயர்ஸ்லயே நம்ம எதெல்லாம் லீப் இயர், எதெல்லாம் நான் லீப் இயர்னு பார்க்கணும், எதெல்லாம் நார்மல் இயர் அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? செஞ்சுரி இயர்ஸ்லயே எதெல்லாம் லீப் இயர், எதெல்லாம் நான் லீப் இயர்னு பார்க்கணும். புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 எடுத்துக்கோங்க. 2000 எடுங்க. 2400 டிவைட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா 4 டிவைட் ஆகுது. கம்ப்ளீட்டா 4 டிவைட் ஆகுது, எந்த ஒரு ரிமைண்டரும் இல்லாம. சோ அப்போ இது ஒரு செஞ்சுரி லீப் இயர். இது என்ன லீப் இயர்? செஞ்சுரி லீப் இயர். இது நார்மல் லீப் இயர் கிடையாது. நம்ம இங்க பாக்குற மாதிரியான லீப் இயர்னு இதை சொல்லக்கூடாது. இந்த 2000 இருக்குல்ல, லீப் இயர் தான். ஆனா இது என்ன லீப் இயர்? இது ஒரு செஞ்சுரி லீப் இயர். செஞ்சுரி லீப் இயர். அடுத்து இப்போ இது ஓவராலா பேசிக் இதுதான். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதட்டுமா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2200, தென் 1900 எடுத்துக்கலாம், அப்புறம் 2100 எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுரி இயர், நார்மல் செஞ்சுரி இயர். ஓகேவா? நார்மல் செஞ்சுரி இயர் அப்படின்னு சொல்லணும். அதே இது 1800, இதெல்லாம் நார்மல் செஞ்சுரி இயர். அதே லீப் செஞ்சுரி இயர் எதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 400 வரும், தென் 800 வரும், தென் 1600 வரும், 2000 வரும், தென் 2400 வந்துட்டு 2400 வந்துட்டு லீப் இயரா தான் வரும். ஏன்னா இது கம்ப்ளீட்டா 400 டிவைட் ஆகும். அப்போ எந்தெந்த நம்பர் 4 டிவைட் ஆகுதோ கம்ப்ளீட்டா அது வந்துட்டு லீப் இயர். எந்தெந்த நம்பர் 400 டிவைட் ஆகுதோ அது வந்துட்டு செஞ்சுரி லீப் இயர். அவ்வளவுதான். சரி, தென் இப்போ உங்களுக்கு லீப் இயர்னா என்ன, நார்மல் இயர்னா என்ன, அடுத்து லீப் செஞ்சுரி இயர், நார்மல் செஞ்சுரி இயர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த லீப் இயரே வந்துட்டு என்ன கான்செப்ட் படி வருது, லீப் இயரே வந்து எதை பேஸ் பண்ணி எதோட அடிப்படையில வருது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த லீப் இயரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அதோட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகாம இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் மனப்பாடம் பண்ணாம அந்த கொஸ்டினே எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம கத்துக்கணும். ஓகேவா? இந்த லீப் இயரை எப்படி உருவாகுதுங்கிறத கத்துக்கணும். லீப் இயர்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம எர்த்தோட ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா, எர்த்தோட எக்ஸாக்டான ரெவல்யூஷன், ஓகே, எக்ஸாக்டான ரெவல்யூஷன் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 365 days, 5 hours, 48 minutes and 47.5 seconds. 365 days, 5 hours, 48 minutes, 47.5 seconds. ஒரு ரெவல்யூஷன் முழுக்க அதுதானே ஒரு இயர் இருக்கும். ஒரு இயர்னா எப்படி எது அதோட கரெக்ட் டைமிங் பாருங்க. 365 days, 5 hours, 48 minutes, 47.5 seconds. ஆனா நம்ம எப்படி படிப்போம்? நம்மளோட இயர் வந்துட்டு ஜான்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா டிசம்பர்ல முடிஞ்சிடும், மறுபடியும் ஜான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 5 hours 48 minutes எங்க போகும்? அந்த 5 hour 48 minutes தான் நம்ம ஒரு 4 வருஷம் கழிச்சு, ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்காவும் இந்த 4, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 5 hour 48 minutes கிடைக்கும், அடுத்து செகண்ட் இயர்ல 5 hour 40 minutes கிடைக்கும், அடுத்து தேர்ட் இயர்ல 5 hour 48 minutes எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஃபோர்த் இயர்ல 5 hour 48 minutes கிடைக்கும். மொத்தமா ஒரு 4 வருஷத்தோட எக்ஸ்ட்ரா டைம்னா என்ன? அந்த 5 hour 48 minutes, 5 hour 48 minutes 4 வருஷத்துக்குள்ளத சேர்த்து எடுங்க. 4 வருஷத்துக்குள்ளத சேர்த்து எடுத்தா அப்ராக்சிமேட்டா ஒரு 23 hour வரும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா ஒரு 23 hour வரும். இது வந்துட்டு நமக்கு அப்ராக்சிமேஷன் தான். ஓகே, இது வந்து எக்ஸாக்டா கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அன் அப்ராக்சிமேஷன். இப்போ ஒரு 23 hour வருது, கிட்டத்தட்ட ஒரு நாள் வருதா? கிட்டத்தட்ட எப்படி 1 day வருதா? 1 day எக்ஸ்ட்ரா வருது. அப்போ 4 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஒரு நாள் எப்படி எக்ஸ்ட்ரா வருது? இந்த எர்த்தோட ரெவல்யூஷனை பொறுத்து தான். எர்த்தோட
ரெவல்யூஷன் டைமை பொறுத்து தான் நமக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் கிட்டத்தட்ட 23ல இருந்து 24 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. ஓகேவா? இதுதான் பேசிக் பாயிண்ட். ஒரு 1 டே ஆஃப் லீப் இயர் வந்துட்டு எப்படி வருது? மத்த லீப் இயரை தவிர மீதி ஆர்டினரி இயர்ல 365 நாள் தான் போடுவோம். ஆனா லீப் இயர் அப்ப மட்டும் 366ன்னு ஏன் போடுறோம்? அந்த 1 டே எப்படி வந்துச்சு? 1 டேக்கான 24 ஹவர்ஸ். அது எப்படி வந்தது? இந்த மத்த 4 வருஷத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டைம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி அதை இது கூட சேர்த்து. அவ்வளவுதான். இதுதான் லீப் இயரோட அடிப்படை. ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது நீங்க அப்ராக்சிமேட்டா தான் எடுக்க முடியும். இது வந்து எக்ஸாக்டா நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? அப்ராக்சிமேட்டா இங்க பாருங்க 5 இங்க ஒரு 20 வரும். 48 into 3னா 3 மணி நேரத்துக்கிட்ட வரும். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா 20 + 3 23 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் லீப் இயரோட பேசிக். இப்போ லீப் இயர் பார்த்தோம், லீப் செஞ்சுரி இயர் பார்த்தோம். லீப் இயர்ல எப்படி வந்துட்டு அந்த வருது அப்படிங்கறது 4 வருஷத்துக்கு ஒருக்கா எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த லீப் இயர்லயே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டைப் இருக்கு. ஸோ அதை சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, செஞ்சுரி இயர்ஸ். செஞ்சுரி இயர்லயே இப்போ செஞ்சுரி இயர்ஸ் வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, 100 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? 100 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. லீப் இயர் இன் 100 இயர்ஸ். லீப் இயர் இன் 100 இயர்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 24. எப்படின்னா, 100 வருஷம் 1ல இருந்து 100 வருஷத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துட்டு எந்தெந்த நம்பர்லாம் வரும்னு பாருங்க. 4, 8, 12, 16. நான் நோட் பண்றது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மனப்பாடம் பண்ணணும்னு கூட தெரியும் அவசியம் இல்லை. எல்லாமே அந்த 4 டேபிள் வந்துடும் இதுல. அப்படி 1 to 100க்குள்ள அப்படி 4 டேபிள் எழுதினாலே போதும். $80, then $84, then $88, then $92, $96, $96. ஓகே, 100 வருமா வராதா? 100 இயர் லீப் இயரா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 இயர் 100வது வருஷம். ஓகே, 100வது வருஷம். இப்ப நம்ம 2024ல இருக்கோம். நீங்க வந்துட்டு 100வது வருஷத்துக்கு போயிருங்க. ஓகே, 100வது வருஷம் லீப் இயரா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, 100வது வருஷம் ஒரு செஞ்சுரி இயர். செஞ்சுரி இயர்னா நம்ம லீப் இயரை எப்படி செக் பண்ணுவோம்? 400ஆல டிவைட் பண்ணி செக் பண்ணுவோம். 400ஆல இந்த 100ங்கிறது டிவைட் ஆகுமா? ஆகாது. சோ அப்போ இந்த 100 அப்படிங்கிறது நாட் அ லீப் இயர். 100 அப்படிங்கிறது லீப் இயர் கிடையாது. 100 வருஷத்துல எத்தனை லீப் இயர்னா 24 லீப் இயர் தான் வரும். 4ல இருந்து 96 வரைக்கும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 100 வருஷத்துல எத்தனை லீப் இயர் இருக்குன்னா 100 டிவைடட் பை 4ன்னு போடக்கூடாது. சரியா? 100 டிவைடட் பை 4 போடக்கூடாது. அவ்வளவுதான். அப்படி போட்டு சொல்லிருக்கூடாது. செஞ்சுரி இயர்னால என்ன? 400ஆல தான் டிவைட் பண்ணணும். செஞ்சுரி இயர்னால என்ன? 400ஆல தான் டிவைட் பண்ணணும். அப்போ அந்த 100ங்கிறது வந்து லீப் இயர் கிடையாது. மத்த இயர்லாம் பாருங்க, இந்த 100க்குள்ள 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்கு? நமக்கு டோட்டலா 24 லீப் இயர் இருக்கு. 25ன்னு எழுதிடக்கூடாது. ஓகேவா? 25ன்னு எழுதிடக்கூடாது. 100 டிவைடட் பை 4. சோ அப்போ எனக்கு மொத்தமா 100 இயர்க்குள்ள 25 லீப் இயர் வரும் அப்படிங்கிறது போடக்கூடாது. தப்பு. ஏன்னா அந்த 100th இயர் லீப் இயர் கிடையாது. இதை நான் சொல்ல வரது புரிஞ்சா? அதே இது பாத்தீங்கன்னா இதே மாதிரியே தான் 200 வருஷத்துல 1 to 200 இயர்ஸ்க்குள்ள எத்தனை லீப் இயர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 to 100க்குள்ள ஒரு 24, அடுத்து 200க்குள்ள ஒரு 24 வரும். சரியா? அப்ப 200 லீப் இயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 200 லீப் இயர் கிடையாது. ஏன்னா 200 கம்ப்ளீட்டா 400ல டிவைட் ஆகாது. நம்ம எப்படி 100 வந்துட்டு கம்ப்ளீட்டா 400ல டிவைட் ஆகாதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி 200ம் 400ல டிவைட் ஆகுது. அப்போ 1 to 200ல டோட்டலா எவ்வளவு லீப் இயர் இருக்குன்னு கேட்டா 48 லீப் இயர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா 1 to 100க்குள்ள 24, 1 to 200க்குள்ள சாரி 101 to ஓகேவா, 101 to 200க்குள்ள ஒரு 24 லீப் இயர் இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா டோட்டலா 1 to 200க்குள்ள 48 இருக்கு அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணணும். கிளியரா?
ஓகே, தென் சரி இப்போ அது அடுத்து 300 பார்க்கலாமா? 300 பாத்தீங்கன்னா 100க்கு 24 பார்த்தோம், 200க்கு 200க்குள்ள 48 லீப் இயர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 300க்குள்ள அப்படி இதுல ஒரு 24 ஆட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா 72 லீப் இயர் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து 400ல எல்லாரும் என்ன பண்ணிருவீங்க, ஒரு இதுல 24 ஆட் பண்ணி 96ன்னு போட்டுருவீங்க. ஆனா அது தப்பு. இந்த மத்த 3 நம்பரும் என்னது, செஞ்சுரி இயர். அது லீப் இயரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம 400ஆல டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா என்ன ஆச்சு, இந்த மூணும் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகல. இந்த மூணு என்ன ஆச்சு, கம்ப்ளீட்டா டிவைட் ஆகல. ஆனா இந்த 400 டிவைட் பண்ணி பாருங்க, இந்த 400 கம்ப்ளீட்டா 400ல டிவைட் ஆகுது. சோ அப்போ இந்த 400 அப்படிங்கிற இயரே ஒரு செஞ்சுரி லீப் இயர். இந்த 400 இயர் என்னன்னா செஞ்சுரி லீப் இயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணும் செஞ்சுரி நார்மல் இயர். செஞ்சுரி நார்மல் இயர் இந்த மூணும். இந்த 400 தான் செஞ்சுரி லீப் இயர். அப்ப லீப் இயர்னா இங்க ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவா வரும். லீப் இயர்னா என்ன, இந்த 400ஐயும் நம்ம சேர்த்து எடுக்கணும். இந்த இடத்துல 1 to 100ல நம்ம இந்த 100 சேர்த்து எடுக்கல, 1 to 200ல 200 சேர்த்து எடுக்கல, 1 to 300ல 300 சேர்த்து கன்சிடர் பண்ணல. ஆனால் 1 to 400க்குள்ள எவ்வளவு லீப் இயர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 400ஐயும் சேர்த்து நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 400ம் ஒரு லீப் இயர். 400ம் ஒரு லீப் இயர். அப்படின்னா இங்க ஒரு 96, அது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க, 96 + 1 97. நார்மலா இந்த 1 to 400க்குள்ள 96 லீப் இயர் வரும், 96 லீப் இயர் வரும். பிளஸ் அந்த 400ஐயும் சேர்த்து எடுத்தோம்னா 97 தான் கரெக்டான ஆன்சர். இதுல தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இதுலதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல. சோ இனிமேல் கரெக்டா எழுதணும். 100 இயர்ஸ் அப்படின்னா எனக்கு எத்தனை லீப் இயர் அப்படின்னா 100 இயர்ஸ்க்குள்ள 24 லீப் இயர் இருக்கும், 200 இயர்ஸ்க்குள்ள 48 இருக்கும், 300 இயர்ஸ்க்குள்ள 72 இருக்கும், 400 இயர்ஸ்க்குள்ள எனக்கு 97 லீப் இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் நான் செஞ்சுரி இயரும் தனியா எடுத்தேன். இந்த இடத்துல டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் லீப் இயர் நார்மல் இயர் தனியா சொல்லிட்டு இந்த செஞ்சுரி லீப் இயருமே சொன்னேன். செஞ்சுரி லீப் இயர்னா 400ஆல தான் டிவைட் பண்ணணும். எல்லாரும் 100 லீப் இயரா 2100 வந்துட்டு லீப் இயரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு 400ஆல செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 400ஆல செக் பண்ணணும். அதுதான் கரெக்டான வே ஆக்சுவலா. இங்க நான் 2000 சொன்னேன்ல, இந்த 2000 கூட நீங்க 400ஆல தான் செக் பண்ணணும். ஏன்னா இது ஒரு செஞ்சுரி லீப் இயர், 20th செஞ்சுரி லீப் இயர், 21st செஞ்சுரி அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுதான். அந்த வருஷமே நமக்கு லீப் இயரா வருதான்னு தெரியும். இந்த இடத்துல 400 நமக்கு லீப் இயர். கிளியரா? இப்ப நான் என்ன எழுதணும்னா 100, 200 வருஷத்துக்குள்ள, 300 வருஷத்துக்குள்ள, 400 வருஷத்துக்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்கு, 500க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்கு, 600க்குள்ள, 700க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் 24 இங்க ஒரு 24 ஆட் பண்ணிட்டே போங்க. 24, 24, 24. இது 600 கூட 600 to 700, 500 to 600, 400 to 500, 300 to 400, 200 to 100 to 1 to 100. இந்த வருஷத்துக்குள்ள 1 to 100க்குள்ள 24 இயர்ஸ் இருக்கு, 100 to 200 இயர்ஸ்க்குள்ள 24, அப்புறம் 200 to 300 24. ஆனா 300 to 400க்குள்ள நமக்கு எவ்வளவு இருக்கு, 24 plus 1 லீப் இயர் இருக்கு, 24 plus 1 லீப் இயர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக் லீப் இயரோட. ஓகே, இதை வச்சு 1 மார்க்கா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? 1 மார்க்கா நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 100 இயர்ஸ்க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் எப்படி வந்ததுங்கிறது. இந்த இடத்துல ஒரே ஒரு இயர் எக்ஸ்ட்ரா வரும். இந்த இடத்துல மத்த எல்லா இடத்துலயுமே எக்ஸ்ட்ரா இயர் வராது. அந்த 300 நமக்கு லீப் இயரா வராது. ஆனா இங்க 400ங்கிறது லீப் இயர் ஆகும். அந்த எக்ஸ்ட்ரா இயரை குறிக்கிறது தான் இந்த 1. புரிஞ்சா? 1. சரி, இப்ப இது ஒரு இந்த வருஷத்துக்குள்ள எத்தனை லீப் இயர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாத்துட்டோம். இப்போ உங்களுக்கு இப்படி கூட இது பேசிக்கா இப்படி கேட்பாங்க, சின்ன நம்பரை வச்சு பாருங்க. இப்போ 5 வருஷத்துக்குள்ள எத்தனை லீப் இயர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ள எத்தனை லீப் இயர் வரும், ஒரே ஒரு லீப் இயர் வரும். ஓகேவா? 10 வருஷத்துக்குள்ள எத்தனை லீப் இயர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லீப் இயர் வரும். இப்ப 2001ல இருந்து 2010க்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை லீப் இயர் வரும், 2004 ஒன்னும் 2008 ஒன்னும் லீப் இயரா வருமா? அப்போ 10 வருஷத்துக்குள்ள 2 லீப் இயர் வரும். ஏதோ ஒரு 10 வருஷம் நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 2 தடவை லீப் இயர் வரும். அடுத்து
25 இயர்ஸ்க்குள்ள எத்தனை லீப் இயர் வரும் பாத்தீங்கன்னா 64. இந்த 25 4ஆல டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு 6ங்கிற குவாஷியன் கிடைக்கும். அதுதான் அத்தனை லீப் இயர் வரும். 10 4ஆல டிவைட் பண்ணுங்க, 2ங்கிற குவாஷியன் கிடைக்கும். அந்த 2 தான் என்ன லீப் இயர். 4ஆல டிவைட் பண்ணும் போதே குவாஷியன்ட் பார்க்கணும். இந்த டேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சுவலா இந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துல 4ஆல டிவைட் பண்ணாலும் சரி, அதோட குவாஷியன்ட் தான் பார்க்கணும். குவாஷியன் பார்க்கணும். கிளியரா? இங்க 4ஆல டிவைட் பண்ணுங்க, குவாஷியன் 2 வரும். அதுதான் அத்தனை லீப் இயர் இருக்குது. 25 இயர்ஸ்னா 25 இயர்ஸ்க்குள்ள, ஓகேவா? 1 to 25 இயர்ஸ்க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் இருக்கு. 6 லீப் இயர்ஸ் இருக்கு. இன்னும் 1 to 50க்குள்ள எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குன்னா 48. 12 4 48. ஸோ அப்போ 12 லீப் இயர்ஸ் இருக்குன்னு சொல்லணும். 50 இயர்ஸ்க்குள்ள எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கு? 12 லீப் இயர்ஸ். 100 இயர்ஸ்க்குள்ள 24 லீப் இயர்ஸ். 400 இயர்ஸ்க்குள்ள 97. இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் ஏன் வருது? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும். ஓகே, இத்தனை 3 வருஷத்துல இல்லாத அந்த 1 டே வந்துட்டு எங்க ஆட் ஆகுது? இந்த 100th இயர்லயும் 200th இயர்லயும் 300th இயர்லயும் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா டைமிங் எங்க ஆட் ஆகுது? 400th இயர்ல ஆட் ஆகுது. அதனால அங்க 25 அதாவது இந்த வருஷத்துக்கு இடையில 25 லீப் இயர்ஸ் வரும். ஓவராலா 1ல இருந்து 400 பார்க்கும்போது 97 வரும். புரிஞ்சா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஆட் நம்பர் டேஸ் பார்க்கணும். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம பொறுமையாவே பார்க்கலாம். ஏன்னா கேலண்டர் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல இந்த லீப் இயர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. எல்லாருக்குமே தெரியும் லீப் இயர் பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு, அதனாலதான் இதை இன்னைக்கு எடுத்தோம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் ஆட் நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, தென் டேஸ் வச்சு இன்னும் சில கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல டே கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஒரு டேட்டை கொடுத்துட்டு டே எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அது வந்துட்டு பேசிக். அது கேலண்டர்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பார்ட் என்ன? இந்த லீப் இயரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் லீப் செஞ்சுரியை பத்தி தெரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ இதுலயே கொஸ்டின்ஸ் எப்படி வருதுங்கிறத ஒரு சிலதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் மட்டும் சிலதை பார்க்கலாம். தென் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. 1992, 1800, 1700 அண்ட் 1994. 1994 வந்துட்டு ஒரு நார்மல் இயர் தான். 1992ங்கிறது நமக்கு லீப் இயர். ஓகேவா? லீப் இயர். 1800 நார்மல் இயர்னு பாத்தீங்கன்னா இல்ல, 1800 வந்துட்டு நமக்கு நார்மல் இயர் தான். அப்புறம் 1700ம் நார்மல் இயர் தான். ஏன்னா இதை 400ஆல டிவைட் பண்ணணும். 1800 400ஆல டிவைட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா 4ஆல டிவைட் ஆகுது. 1700 கண்டிப்பா டிவைட் ஆகுது. இந்த 94ங்கிறது 4ஆல டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இந்த மூணும் என்ன இயர்? நார்மல் இயர். இது மட்டும் லீப் இயர். ஸோ இங்க ஆட் ஒன் அவுட் எது? இங்க ஆட் ஒன் அவுட் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இங்க ஆட் ஒன் அவுட். இது 400ஆல டிவைட் ஆகாது. ஸோ நார்மல் இயர், நார்மல் செஞ்சுரி இயர். இதுவும் 400ஆல டிவைட் ஆகாது. ஸோ நார்மல் செஞ்சுரி இயர். இது 4ஆல டிவைட் ஆகாது. ஸோ அதனால இது ஒரு நார்மல் இயர். இது 4ஆல டிவைட் ஆகும். அதனால இது ஒரு லீப் இயர். அவ்வளவுதான். அப்ப இதுதான் வித்தியாசமா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பேசிக் கொஸ்டின். இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அடுத்த கொஸ்டினை பாருங்க. 2003க்குள்ள இருந்து 2013க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த 13ல இருந்து 13க்குள்ள எத்தனை லீப் இயர்னா 2003ல 4 ஒரு லீப் இயரா வரும், 8 ஒரு லீப் இயரா வரும், 12 ஒரு லீப் இயரா வரும். சரியா? 4, 8, 12. 4, 8, 12ங்க இந்த 3 வருஷமும் என்ன ஒரு லீப் இயரா வரும். அப்போ 3 தான் ஆன்சர். 2003ல இருந்து 2013க்குள்ள 2004 ஒரு லீப் இயரா வரும், 2008 ஒரு லீப் இயரா வரும், 2012 ஒரு லீப் இயரா வரும். ஸோ டோட்டலா 3 லீப் இயர்ஸ். ஓகே, 1 to 10க்குள்ள எத்தனை லீப் இயர்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001க்குள்ள 2010க்குள்ள எத்தனை லீப் இயர்ஸ் வருதுன்னா இங்க 2 தான் வரும். இங்க 2 தான் வரும். புரிஞ்சா? இங்க வந்துட்டு 2004ம் 2008 மட்டும் வரும். ஆனா இவங்க என்ன கேட்டாங்க? 2003ல இருந்து 13க்குள்ள கேட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்ம 3ன்னு போடணும். சரியா? 2003 கூட 13க்குள்ள. சரியா? உங்களுக்கு PDF கொடுத்துடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஹவு மெனி டைம்ஸ் 29th பிப்ரவரி? ஓகே, நான் இந்த விஷயத்தையே சொல்லல பாருங்க. அந்த பிப்ரவரியில 29ஆம் தேதி வர்றது தானே லீப் இயர். ஓகே, இது நான் ஸ்டார்டிங்கே சொல்லல. எல்லாருக்கும் அது வந்து கண்டிப்பா பேசிக் தெரிஞ்சிருக்குங்கிறதுனால அது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லல. பட் லீப் இயர்னால என்ன, இந்த பிப்ரவரி மாசம் ஒரு டே எக்ஸ்ட்ரா வரும். 29ஆம் தேதி எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? அதுதான் லீப் இயர். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 29th பிப்ரவரி 400 வருஷத்துக்குள்ள எத்தனை தடவை வரும்னு கேட்டிருக்காங்க. 400 வருஷத்துக்குள்ள. அப்பனா 1 to 400க்குள்ள எத்தனை வருஷம் வந்துட்டு 29th பிப்ரவரி லீப் இயர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். அப்ப கொஸ்டின் என்னது, டக்குனு 400 பார்த்தோன்னா டிவைடட் பை 4 அப்படின்லாம் போட்டு போயிடக்கூடாது. வேற ஏதோ போட்டுறக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 1 to 400க்குள்ள 1 to 100க்குள்ள ஒரு 24. அப்போ 1 to 400க்குள்ள 96 அண்ட் இந்த 400 ஒரு லீப் இயர். ஸோ அப்போ 96 + 1 97. 1 to 100க்குள்ள 25, 200க்குள்ள 25, அதுக்கப்புறம் 300க்குள்ள ஒரு 24, சாரி 24, 24, 24, தென் 400க்குள்ள ஒரு 24 அண்ட் 400லயே ஒரு இயர் எக்ஸ்ட்ரா வரும். அந்த ஒரு டே எக்ஸ்ட்ரா வரும். அதுதான் லீப் செஞ்சுரி இயர். இது ஒரு லீப் செஞ்சுரி இயர். லீப் செஞ்சுரி இயர். லீப் செஞ்சுரி இயர். ஓகே, 97 தான் ஆன்சர். அடுத்து இது ரிப்பீட்டடா வந்திருக்கு, சேம் கொஸ்டின்ஸ் தான். இது வந்து ஒரு வித்தியாசமான கொஸ்டின். எப்படின்னா, இது இந்த முன்னாடி 29th பிப்ரவரி 400 வருஷத்துக்குள்ள எத்தனை தடவை வரும்னு கேட்டிருந்தாங்க. 29th பிப்ரவரி அப்படிங்கிற டேட்டு 400 வருஷத்துக்குள்ள எப்படின்னு. இங்க 29ங்கிற டேட், அப்படின்னா ஜனவரி 29 வரும். பிப்ரவரி 29 ஒரு 4 தடவை தான் வரும். சரியா? அதை கன்சிடர் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு பிப்ரவரி 29ங்கிறது பர்டிகுலர் அந்த லீப் இயர்ல மட்டும்தானே வரும். அது மட்டும் பார்த்துக்கணும். தென் மார்ச் 29, ஏப்ரல் 29, அப்புறம் மே மாசம் 29 வரும். இந்த இடத்துல வெறும் 29 கொடுத்துருக்கா, இங்க 29 பிப்ரவரி கொடுத்துருக்கா. 29 பிப்ரவரினா அப்ப இங்க லீப் இயரா கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க வெறும் 29 கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 11 மாசத்துக்கு 29 வரும். 11 தடவை 29 அப்படிங்கிற டேட் வரும். 11 தடவை 29ங்கிற டேட் வரும். அது லீப் இயரா இருந்தா மட்டும் 12 தடவை வரும். அப்படிதானே? ஒரு வருஷத்துக்கு 12 தடவை 29th அப்படிங்கிற டேட். லீப் இயரா இருந்தா 12 தடவை வரும். அதே ஆர்டினரி இயர் இருந்தா 11 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ இங்க நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இயருக்கு 11 டைம்ஸ் வருது அப்படின்னா 400 இயருக்கு நார்மல் இயர்ஸே வச்சுக்கோங்க. 11 into 400 எவ்வளவு வரும்? 4400. 11 இயர்ஸ், 11 அந்த 11 மந்த்துக்கு மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நார்மலா இருக்கக்கூடிய 11 மந்த், நார்மல் இயரா இருக்கக்கூடிய 11 மந்த்துக்கு பாத்துக்கோங்க. லீப் இயர் இருக்குல்ல, பிளஸ் அந்த லீப் இயர் எத்தனை இருக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம். 97 பிப்ரவரி வரும்னு பார்த்தோமா? 97 29th பிப்ரவரி வரும். 97 29th பிப்ரவரி வரும். ஓகே, 97 டைம்ஸ் 29th பிப்ரவரிங்கிற டேட் வரும். எத்தனை? 400 வருஷத்துக்குள்ள. 400 வருஷத்துக்குள்ள மத்த மந்த் எல்லாமே 400 தடவை வந்துரும். ஓகேவா? 11 into 400ன்னு போட்டுக்கலாம். 4400 போட்டுக்கலாம். இது மத்த மந்த்துக்கு. ஆனா பிப்ரவரி மந்த்துக்கு கன்சிடர் பண்ணும்போது வெறும் 97 டைம்ஸ் மட்டும்தான் அந்த 29ங்கிற டேட் வரும். 400 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பிப்ரவரி 29 வெறும் 97 டைம்ஸ் தான் வரும். அப்போ இங்க ஒரு 4400 பிளஸ் இங்க ஒரு 99, ஆன்சர் 97. ஆன்சர் வந்துட்டு 4497. 4497 இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது எப்படின்னு இன்னொரு தடவை கூட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் ஈஸி தான். கொஸ்டின் வந்துட்டு இங்க என்ன கேட்டிருக்காங்க, 29th பிப்ரவரி எத்தனை தடவை வரும்னு கேட்டிருக்காங்க. 29th பிப்ரவரி வந்து 400 வருஷத்துக்குள்ள 97 டைம்ஸ் வரும். ஏன்னா அத்தனை லீப் இயர் வரும். அதனால அத்தனை டைம் 29th பிப்ரவரிங்கிற டேட் வரும். அதே 29ங்கிற டேட், அதுல ஜான் 29 இருக்கலாம், மார்ச் 29 இருக்கலாம். அந்த எல்லா மந்தோட 29 நம்ம கன்சிடர் பண்ணணும். பிப்ரவரி தவிர மத்த மந்த் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு 11 டைம்ஸ் வரும். அப்போ 400 இயர்ஸ்னா டோட்டலா எவ்வளவு வரும்? 400 இயர்ஸ்னா 4400 டைம்ஸ் நமக்கு 29ங்கிற டேட் வரும். 29ங்கிற டேட் வரும்.
இதெல்லாம் ஜான் டு டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய மந்த்ஸ் எக்ஸப்ட் பிப்ரவரியை தவிர இது மொத்த 11 மாசத்துக்கும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 4400 தடவை இந்த 29ஆம் தேதி வரும். கிளியரா? சரியா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்தை இப்ப எக்ஸப்டா எடுக்கணும். பிப்ரவரி மாசத்தை என்ன எடுக்கணும்? பிப்ரவரி மாசத்தோட அந்த 29ஆம் தேதி எத்தனை தடவை வரும் அப்படின்னு பாக்கணும். 400 வருஷத்துக்குள்ள பிப்ரவரி மாசத்தோட 29ஆம் தேதி எத்தனை தடவை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 97 டைம்ஸ் வரும். 97 டைம்ஸ் வரும். 97 டைம்ஸ் வரும். சோ இங்க ஒரு 4400, இங்க ஒரு 97. சோ ஆன்சர் 4497. கிளியரா? ஓகே. தென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னும் வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஆட் நம்பர் டேஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இது கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் கிளியர் ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு லீப் இயர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கான கம்ப்ளீட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் நானு. ஓகே. இதுல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு டெலிகிராம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகே. இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பை.